என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இன்னைக்கு முதலாவதா என்னதை பார்க்க போறோம்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நம்பர் 1 சொல்லக்கூடிய முதல் ராசி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. முதல் ராசி அதாவது மேசத்தில் இருக்கக்கூடியதான் இந்த அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? சிறப்பானவர்கள். அதனுடைய சின்னத்தை சொன்னோம்னா என்ன? குதிரத்தலையும் சொல்லுவோம். சிறப்பானவர்கள், எதையும் சாதிக்க துணிந்தவர்கள், எந்த விஷயத்திலையும் மகிழ்ச்சியோடு வாழணுங்கிற எண்ணத்தோட வாழக்கூடியவங்க, தலைமை பொறுப்பு தலைமை பதவியை விரும்பக்கூடியவங்க, உலகம் முழுவதும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்தவரை ஒரு பொதுவா அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்கணும். நம்ம சொல்லுவோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு செய்வினை தோஷமோ வாக்கு முறைகளோட பிறந்திருக்கு, தெய்வீக அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா அது கேதுவோட நட்சத்திரம். ஆனா அந்த வீட்டுல ஏதோ ஒரு திட்டமரப்பாடு அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப இவர்களை பொறுத்தளவுல அடிக்கடி செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இரண்டாவது, இவர்களுக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். இப்ப பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயக்கணும்னாலே அவங்க 2வது நட்சத்திரத்தை இயக்கணும். அப்ப பரணி நட்சத்திரத்தினுடைய உணவுகள், பரணி நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள், பரணி நட்சத்திரத்தினுடைய அதை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஜெயிச்சுடுவோம். அப்ப பரணி நட்சத்திரம் இவர்களை பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் நிச்சயமாக இயக்குகிறது. அதை நம்ம மனசுல எடுத்துட்டோம்னாலே ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி விநாயகர் வழிபாடு, அதுவும் நாகரோட இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, இந்த வழிபாட்டை அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்துருவீங்க, வாழ்வாதாரத்தில் உயர்ந்துருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இந்த அஸ்வினியை பொறுத்தளவுல மேசத்துல இருக்கு. மேசத்துக்கு 5ஆம் இடம் எது? சிம்மம். 9ஆம் இடம் எது? தனுசு. இந்த 1, 5, 9 இந்த அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நீங்க எப்போதுமே விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமிக்குரிய உணவுகள், இனிப்பான உணவுகள் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை ரொம்ப எங்கேயோ கொண்டு போயிடும். அடிக்கடி போராட்டமும் மிகப்பெரிய சறுக்கலும் இருக்கும். ஆனால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய 2வது, 4வது, 6வது நட்சத்திரத்துல இயங்குங்க, இயக்கம் செய்யுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க்கை.